மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மறந்தாலே போதும் வேறென்ன வேண்டும். எனக்கு அழுத பையன் எங்க போயிட்டான்? கண்ண முடிக்காக்கா கண்ண முடிக்காக்கா கால் வந்துட்டுவான். ஒரு பெரிய குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நிர்வாகம் பார்க்கறதுக்கு இடைஞ்சலே நம்ம அம்மா தான். எப்படி அந்த குடும்பத்தை நிர்வாகம் பார்க்கறதுக்கு இடைஞ்சலே நம்ம அம்மா தான். அவ இருந்தா என்ன போனா என்ன, பெத்தாச்சு வளர்த்தாச்சு, வாலிபம் வந்தாச்சு. இனி வாலிபம் முறுக்கு நமக்கு இருக்கு, வாடுவரை போராடுடா அப்படிங்கிற எண்ணத்துல மதி மயங்கி பேவுள்ள அங்க கிடக்கு. அதை தூக்கிட்டு வந்து காலில் போட்டா போவா, கால் வந்துட்டுவா. ஆட்டி பேவுள்ள நான் பாத்துக்கிட்டேன். நீ போ. உன் பிள்ளை உன்னிடம் வந்து சேர்வான், உன் கடனை தீர்த்து தார, வீணாக கலங்காத. 3 முறை பார்ப்போ. கர்மதாமிக்கு வாப்பா என் மகன் மனதை திருத்துன்னு காட்டு வந்தவங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்து லாபம், வருந்தாத லாபம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இல்லையா? கால் சொல்லலாம். கண் போற போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். உன் பையன் தாயாருடன் பகைத்தான் முதலில். இப்போதைக்கு ஒருவருடைய நட்பால உண்மனது பாதிக்கப்பட்டு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அதனால வேற எதுவும் செய்வினைகளால் பாதிப்பு நடந்திருக்குமா என்ற எண்ணம் உன் உள்மனதில் இருக்கிறது. அப்படி எதுவும் நடக்கவில்லை. உன் மகனை திருத்தி தருவது என் கடமை. கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? அருவாள் இருக்கிற கனியை எடுன்னு சாமி சொன்னார். ஏன் சாமி அப்படி சொல்லுதுன்னு நான் கேட்டேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில உன்னை குற்றவாளி ஆக்கி 3 விவகாரங்களை வைத்து உன்னை பகைத்து சென்றார்கள், பகைத்து நின்றார்கள். இப்போது உன்னை உதாசனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. உண்மையா இல்லையா? கால் சொல்லலாம். இந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்து தாரேன், உன் பையனையும் மனம் திருத்தி தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்த வெற்றியாக்கி தாரேன். நல்லா இருக்கு. கரெக்டு தான். துணைக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா? சரி, ஓகே. எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. உனக்கு நல்லா தெரியும். உன் உள்ளத்தின் ஆழ்கடலை கூட கடைந்திருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன். நட்பு இருப்பது நல்லதுதான், குழப்பமில்லாமல் இருக்கட்டும். வெற்றி உண்டு. நான் நடத்துகிற தொழிலுக்கு இடமாற்றம் மிஷினரிஸ் எல்லாம் வேஸ்டா கிடக்குன்னு ஒருத்தன் கேட்கிறான். நீ தானே? கால் வந்துட்டு வா. வச்சிருக்கக்கூடிய மிஷினரிஸுக்குரிய தொழிலை சட்டம் நிறுத்தி விட்டதா, அல்லது தொழில் வகையான மூலங்கள் எல்லாம் நின்று விட்டதா, அல்லது இதே தொழில் மீண்டும் தொடங்குமா தொடங்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்மனத்தில் இருக்குப்பா. கால் வந்துடலாம். இதே தொழில் தொடங்கும், அதுக்குரிய நேரங்கள் வந்து விட்டன. அதனால அதுக்கு வேண்டிய பணமும் தொழில்நுட்பமும் உனக்கு தாரேன். வேற என்ன வேணும்? அந்த பணத்தை தாரன்னு சொல்லிட்டேன். சிதறாமல் பிடித்துக்கொள். 30 நாள்ல வந்துரும்பா. இந்த வெற்றி உண்டு. கர்மதாமிக்கு கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தது ஏறிட வா. கால் வந்துட்டோடா. திருமண வாழ்க்கையில் மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்த யார்? பெண்ணடியாள். வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரமில்லை, நீ வாராய். இன்னொரு கால் வந்துட்டு வா. இந்த பாட்டு என்ன படத்துலன்னு தெரியுமா? மந்திரி குமாரி படத்துல எஸ்.ஏ. நடராஜன், திருச்சி லோகநாதன் அண்ணா அவர்கள் பாடிய பாடல். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மகனே. உனக்கு நிறைய பணங்கள் நஷ்டமாகி மனவேதனை நடந்திருக்கிறது. சொத்துக்கள் சம்பந்தமாக சில பேர்கள் இடைஞ்சல் செய்து உங்க குடும்பத்துக்கு மனவேதனைகளையும் துயரத்தையும் உள்ளாக்கினார்கள்.
இப்போதைக்கு உன்னுடைய கல்யாண சம்பந்தமான விஷயத்துக்காக 3 ஆண்டுகள் போராடி வெற்றியடையவில்லை என்ற வேதனை உன் உள்ளத்தில் கால் சொல்லலாம். கர்மசாமி, எனக்கு கல்யாணம் என்பது உறுதியாக நடக்குமா? ஜாதகத்தில் நடக்கும்னு சொல்றாங்க, ஆனா நடைமுறையில் இதுவரை செட் ஆகலையே. அதனால இது வீணான நம்பிக்கையா, என் வாழ்க்கை இப்படித்தானா, எனக்கு தெளிவாக உண்மையான முடிவு கிடைக்கணும் என்பது ஒரு உள்மனதில் கேள்வி. கால் சொல்லலாம். என்ன செய்ய முடியும்? கல்யாணம் முடிச்சு ஒரு பக்கம் கண் கலக்கம், கல்யாணமே முடிக்கிறன்னு ஏக்கம் ஒரு பக்கம். என்னடா உலகம் இது? இந்த மகனே, 6 மாதங்களுக்குள் அருமையான ஒரு பெண்மணியை கொண்டு வந்து தருகிறேன். முருகப்பெருமாள் மீது குடும்ப பக்தியோடு இருப்பார்கள். அந்த குடும்பமே முருகனுக்கு அடிமை பெற்ற குடும்பமாக இருக்கும். அந்த பெண் உனக்கு மனைவி ஆவாள். பிறக்கும் பிள்ளை முதல் பிள்ளை பெண்மகளாக பிறக்கும் மகாலட்சுமி என்று பெயர் வைப்பாயாக. கர்மசாமிக்கு கால் வரலாம். இது யாரு? இந்த பையன் இது யாரு? ஓ, அது யாரு? குழப்பமான விஷயமா இருக்கு. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? உங்க கூட இருக்காரா? இது யாரு? அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. உனக்கு குழந்தை இருக்கா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா, நீ உட்கார். கிட்னி எல்லாம் எதுவும் செக் பண்ணீங்களா? உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்காங்க. கிரியாட்டின் கூடி இருக்க மாதிரி தெரியுது. என்ன அதில் கிரியாட்டின் பார்த்தீங்களா? உப்புச்சத்து கிரியாட்டின் சொன்ன பார்க்குது. உங்கள் அம்மாவுக்கு பார்த்து உன்னுடைய ஆத்மாவை அறிந்து பார்த்தேன். நான் உண்மையை சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லணுமா, நேராக சொல்லிடணுமா? உண்மையை சொல்லிடணும். உன் புரிதோடு நீ சேர்ந்து வாழ விரும்புதியா? விரும்புத. அவன் விரும்புறது என்ன செய்வேன்? விருப்பத்தை கொண்டு வரணும்னு நினைக்கியா? ரசன கயிறை கட்டி இழுத்து கொண்டு வந்துடுவா. கால் வந்துட்டுவாங்க. உனக்கு பொய்யான தகவல்களை கொடுத்து நல்ல ஒழுக்கமும் பண்பும் உடையவர் என்ற செய்தியோடு இந்த கல்யாணம் நடந்தது. அதற்கு பின்புதான் வேற ஒரு தவறான வழிகள் நடந்து கொண்டு இருக்கு என்பது உங்களுக்கு புரியவும் வந்தது. இதான் உண்மை. ஆனால் நாம இப்பொழுதும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு தாகம் உன்னுடைய உள்ளத்தில். அந்த மனது திருந்துமா? அது தெய்வத்தால் முடியாதது ஒன்றுமில்லை, திருத்தி விடலாம் என்பது உன் கேள்வி. ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் திருத்தி கொண்டு வரேன், கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னை 3:30 மணிக்கு பார்த்துப்போம். ஏன்னா இந்த இடத்துல உனக்கு நிறைய சொல்லக்கூடாது. அதனால வாடா குட்டி பேனே, வாடா. இந்தா நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமும் இருக்காது, சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்திருக்காரு ஒருத்தர். யாருப்பா? பிள்ளைங்களுடைய ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. எஸ், கால் வந்துட்டு வா. என்ன பிள்ளை நீ எல்லாம்? 2 தரம் கால் விடு, இன்னும் 2 தரம். என்ன செய்தவனுக்கு? என்ன ஆபரேஷன்? நல்ல பேரா இருக்கானே. என்ன ஆபரேஷன் உனக்கு? ஓடாங்க. உன் பேர் என்ன? நாக்கு கொஞ்சம் கட்டையா இருக்கு. நாக்கு ஒட்டி இருக்குன்னு சொன்னீங்க. அது கட் பண்ணாதான் பேச்சு வரும்னு சொல்லி. கண்ண முடியும். ஆப்ரேஷன் வேண்டாம், இயல்பாகவே அது வந்து விட்டுரும்னு உத்தரவில் இருக்கு. அதனால் 3 மாதம் பொறுமையாக இருந்து வெற்றி அடைவார். இந்தா வேலை இன்றிலிருந்து ஆன்லைனில் பாரு, ஜெயிச்சிருவேன். ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை, ஒருத்தருக்கு பிரைவேட்டில் வேலை. போ. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக கோடி நஷ்டங்களை பெற்று வேதனை அடைந்து வந்த செல்ல மகன். கோடி நஷ்டங்கள். என்ன தொழில் என்னாச்சு அவர்களை? கால் வாங்க. ஷேர் மார்க்கெட் எதுவும் பண்ணீங்களா? பண்ணல. சாஃப்ட்வேர்ல எத்தனை கோடி பேருக்கு? 4 கோடி பேருக்கு. கல்ல முழுங்க. வாமா பக்கத்துல
வாங்க. கால் வந்துட்டு வரலாம். திருமணமாகி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அருகில் சிவபெருமானும், நெடுந்தூரம் சென்றால் நீண்டு நின்ற நெடுமால் பெருமாளும், எல்லையிலே திரிகோணத்தில் என் தங்கை மாறியும், வீட்டிற்கும் எல்லைதான் உங்களுடைய வீடு. 9.25 ஆண்டுகளாக மாந்திரிகம் செய்வனை போன்ற விஷயத்திலே பாதிக்கப்பட்டு உடலால் நஷ்டமடைந்து தோல் சம்பந்தமான குழப்பங்களையும் பெற்று நிறைய பண விரயங்களை அடைந்து இன்று வரை எழ முடியாத துன்பத்தை துவர்ந்திருக்கிறீர்கள். கால் நட்டுவாங்க. இந்த நிலையிலிருந்து மாற்றி உங்களை காப்பாற்றி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? 3:30 என்னை பார்த்து போ, எல்லாம் ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கேன். ஏய் கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, பிரபஞ்ச சக்திக்கு, பரிபூர்ண ஆன்மாக்களுக்கு, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு, சென்னை மாநகர் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானுடரின் மனதினில் மறக்க உண வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம். ஓடி வந்த ஒரு பெண்ணடியாள். யாரெல்லாம் வந்தீர்கள்? கல்யாணம் முடிச்சாச்சா? உன்னுடைய யாரு? உங்க என்னைக்குள்ள போன பெருமாள் கோயில் தெரியுது இருக்கா? எந்த ஒரு பூர்வீகம் இருக்குது? நான் சென்னையில பெருமாள் கோயில காக்க. கரெக்டா? கருப்பசாமிக்கு உன்னுடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்துல நானும் ஒருத்தன். அதே மாதிரி 2 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணின் வாழ்வு சீர்குலைந்து போவதற்கு காரணமாக உன் முன்னோர்களை சில பாவங்கள் செய்திருந்தார்கள். அதனுடைய அடிப்படையிலே ஒரு ஆணும் ஒரு இன்னொரு வாரிசுடைய பிள்ளையும் வாழ்க்கையில் பல குறைபாடுகளை அடைந்து வேதனையுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுல இப்போ உன் பிள்ளைகளுடைய திருமணத்தில் சில தடைகளும் மன உபாதைகளும் தோன்றி, கிரகங்கள் சரியிருந்தால் மனிதன் சரியில்லை, மனிதன் சரியிருந்தால் கிரகங்கள் பொருந்தவில்லை. இப்படிப்பட்ட நிலைகளை தழுவி திருமணம் தடையாள நிலைகளில் இருந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் ஜென்ம பாவங்களை தவிர வேறொன்றும் இல்லை. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் கல்யாணம் நடக்கும். நடக்கக்கூடிய கல்யாணம் மனமுடிக்கக்கூடிய கணவன் வெளிநாட்டில் பணி செய்யக்கூடியவராக இருப்பார். அதில் நிறைய செல்வங்களும் லட்சங்களும் பெறக்கூடிய பாக்கியங்களை பெற்று இருப்பார். வெற்றியாக்கி தார, கல்யாண தடைகளை நீக்கித்தார. எக்ஸாம் எழுது, வேற வேலையை மாத்தி தரேன். அது வரை இந்த வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை கொடு. இந்தா உன் தொழிலை முன்னேற்றி தரேன், வெற்றி உண்டு. பக்கத்தில் வாப்பா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய பார். கருப்பசாமிக்கு பையன் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க, பையனின் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. மகனின் திருமணம், மகனின் என்னப்பா வேணும் பையனுக்கு? உன் பேரு செந்தாமரை கண்ணன், கள்ள முடிக்கா. கருப்பசாமி, இவன் கல்யாணத்துல என்ன பிரச்சனை? திருநாக தோஷம், நாகம் தோஷமான சர்ப்பகால தோஷம் இருக்குப்பா உன் பையனுக்கு. அதனால இதுவரை திருமணங்கள் தடையா நடந்துகிட்டு இருக்கு. பல இடத்திலிருந்து சம்பந்தங்கள் பேசி முடிவடையாமலே போய்கிட்டு இருக்கும். கால் நோட்டு வா. இந்த ஆண்டு உனக்கு திருமணத்தை நடத்தி தரேன். 3 முறை என்னை பார், வெற்றி அடைவாய். வேற என்ன வேணும்? இந்த தகுத்தா போயிட்டு வா, கால் நோட்டு வா. உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன்பா. 3 ஆண்டு காலங்களாகவே வழக்கு விசாரணை பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். இடைப்பட்ட காலத்துல உன்னைய சோழியை முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் பண்ணினாங்க. உட்கார மாட்டியா? அதுல இருந்து உனக்கு தெய்வாதனமா நீ தப்பிக்கப்பட்டாய். இப்போ இந்த வழக்குல வெற்றியாகி இழந்து போன பணத்தை வாங்கி தந்தா போதுமா?
கால் உண்டு வா. இந்தா நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு. நீதிமன்ற வழக்கு வாப்பா. என்ன வியாபாரம் நடத்துற? கறிக்கடை வச்சிருக்கியா? கிலோ எவ்வளவு? சரி, கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 49 ஆண்டுகளுக்கு முன்பு உனக்கு சென்னை இல்லையா, வேற ஊரம். கால் வந்துட்டு வா. ஏன் அப்படி நான் சொல்லிட்டேன்? தகாருன்னு 2 பனைமரத்துக்கு இடையில ஒரு சுளமானா இருக்கான். இருக்கானையா? அது வந்து தெக்க தள்ளி போனா ஜோடியா பிள்ளைய வச்சுட்டு ஒரு எசிக்கியம்மா இருக்கா. இருக்காளா? கால் வந்துட்டு வா. அவங்களே ஜோடியா இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது? என்ன இந்த வழக்கில் ஜெயிச்சு உனக்கு நான் வெற்றியை தாரேன். வேற என்னடா வேணும்? இந்த வா. மாசி மாதத்துல கல்யாணம் நடக்கும். சந்தோஷமா இருக்கு, புண்ணியமா இருக்கு. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு நான் ரியல் எஸ்டேட் உதவி எல்லா தொழிலையும் பார்த்து ஏமாந்துட்டேன் கருப்பசாமி. இப்ப சும்மா இருக்கேன், எனக்கு ஒரு வழிவகுத்து தானு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர். விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகர் கோயிலுக்கு இருக்கு, பக்கத்துல இருக்கும். போன பிள்ளையார் தெரியுதாரு, அதான் அந்த பாட்டை பாடினேன். கால் வந்துட்டுவாங்க. வேள முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால பல கோடிகளை கையில் வைத்து தொழிலை நடத்தி வெற்றி அடைந்தவன் நீ. எதிர்பாராத சூழ்நிலையில பணங்களையும் இழந்து நிலங்களையும் இழந்து இப்பொழுதைக்கு கடன்பட்ட மனவேதனையோடு நீ கலக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த நிலைகளுக்கு மாற்றமும் கிடைக்கணும், இதற்கு காரணமும் தெரிய வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். தொழிலை பற்றியும் செல்வத்தை பற்றியும் கேள்வி உன் உள்ளத்தில் இருந்தாலும், தான் பெற்ற பிள்ளைகளை பற்றியும் நம்ம வீட்டில் என்னமில்லாமோ நடக்க அந்த ரகசியத்துக்கெல்லாம் என்ன முடிவு என்ற கேள்வி ஓ உள்ளத்துல. உண்மையா இல்லையா? என்னம்மா? அதனால இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமா, இல்ல மாந்திரிகம் ஒரு காரணமா? ஆமா, இதுக்கு மந்திரங்களால பல தவறுகள் நடந்துச்சு. அதுல உங்களுடைய சொத்துக்குள்ள ஒரு வீடும் பாதிக்கப்பட்டுச்சு. புரியுதா? உங்களுடைய வாழ்க்கையில பல நிம்மதி குறைவுகளும் ஏமாற்றங்கள் இழப்புகளும் நடந்தன. இவைகளுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஏன் நீதிமன்ற வாயில் வரை கூட செல்ல வேண்டிய விதி ஏற்பட்டது என்றே சொல்லலாம். இவைகளெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணியிருந்தா போதும்ல. கால் விட்டு வரலாம். இந்தாப்பா பக்கத்துல வா. ஜெயிச்சு தாரேன், என்னை நாளை காலையில பார்த்துட்டு போ. இந்தா வெற்றி உண்டு மகளே, சந்தோஷமா வா, புண்ணியமா. கர்மசாமிக்கு